ஒரு ஆன்டி ஏஜிங் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போது தான் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு எந்த ப்ராடக்ட் கரெக்டாக வந்து சூட் ஆகும்னு தெரிஞ்சு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ண முடியும். அப்போது தான் வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸுமே கிடைக்கும். இப்போது நம்ம வந்து இப்போ தான் நீங்கள் வந்து ஒரு ஆன்டி ஏஜிங் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு ரெட்டினால் சீரம் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ரெட்டினால் சீரம் வந்து உங்கள் ஸ்கின்ல எப்படி வேலை செய்யும்னு பார்த்தீங்கன்னா, ரெட்டினால் RETINOL இதுதான் வந்து மோஸ்ட்லி வந்து சேல் பண்ணுவாங்க சீரமாகவும் மாய்ஸ்சரைசராகவும். அந்த ரெட்டினால் வந்து ரெட்டினால்டிஹைடாக கன்வெர்ட் ஆகும். அந்த ரெட்டினால்டிஹைடு வந்து ரெட்டினாயிக் ஆசிடாக வந்து கன்வெர்ட் ஆகும். இந்த ரெட்டினாயிக் ஆசிட் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மசியில் ட்ரெட்டினாயின் ஆயின்மெண்ட் விற்கிறாங்க இல்லையா, அந்த இதில் இருக்கிற ரெட்டினாயிக் ஆசிட். ஸோ பொட்டன்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரெட்டினால் ஃபஸ்ட்டு வரும், ரெட்டினால்டிஹைடு அதை விட அதிகமான பொட்டன்ட், ரெட்டினால்டிஹைடை விட ரெட்டினாயிக் ஆசிட் வந்து அதிகமான பொட்டன்ட். ஸோ ஒரு பிகினராக இருந்து ரெட்டினாயிக் ஆசிட் அதாவது ட்ரெட்டினாயின் ஆயின்மெண்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் இதை வந்து டெர்மட்டாலஜிஸ்ட்டை வந்து கன்சல்ட் பண்ணி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஹை பொட்டன்ட் இருக்கிறது எடுத்தோன்னு ஒரு பிகினராக நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ரெட்டினாயிக் ஆசிட் அதாவது ட்ரெட்டினாயின் ஆயின்மெண்ட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இன்ஃப்ளூயன்சஸை பார்த்து தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் இப்போ ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று கிரான்ஆக்டிவ் ரெட்டினாய்ட் சீரமோ இல்லை எமல்ஷனோ இல்லை ரெட்டினால் சீரம் 0.1% இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து கிரான்ஆக்டிவ் ரெட்டினாய்ட் தான் சொல்லுவேன். ஒரு 25 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் இந்த ஆன்டி ஏஜிங் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணால் போதும், அதுக்கு முன்னாடி தேவையில்லை. கிரான்ஆக்டிவ் ரெட்டினாய்டுன்றது என்னென்னா அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. இந்த ரெட்டினால் ஃபேமிலியிலே வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு டெக்னாலஜி ஆஃப் விட்டமின் ஏ. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ரெட்டினால் சீரம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல வந்து பர்ஜ் ஆகும், ட்ரை ஆகும், ஸ்கின்னு பீல் ஆகும், இரிட்டேஷன் இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கிரான்ஆக்டிவ் ரெட்டினாய்டு யூஸ் பண்ணும்போது இருக்காது. இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இப்போதான் ஆன்டி ஏஜிங் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸ். இதை நீங்கள் ஐ சுற்றியும் போட்டுக்கலாம், ஐ சீரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். நான் வந்து ஆன்டி ஏஜிங் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணப்போ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணேன். மினிமலிஸ்ட்டில் மட்டும்தான் இந்தியாவில் வந்து கிரான்ஆக்டிவ் ரெட்டினாய்ட் 2% வச்சு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, எமல்சன். இதை பிக்சரை வந்து நான் வீடியோட எண்டில் வந்து அட்டாச் பண்ணுறேன். ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஆர்டினரியில் இருக்குது. இது வந்து ஒரு நல்ல சாய்ஸ். இல்லை அப்படின்னா வந்து அடுத்து எனக்கு வேறு ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா 0.1% ரெட்டினால் சீரம். இல்லை நான் வந்து கிரான்ஆக்டிவ் ரெட்டினாய்ட் 3 months யூஸ் பண்ணிவிட்டேன், அடுத்து வந்து நான் அப்கிரேட் பண்ணணும், எனக்கு அடுத்து நான் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாலும் கிரான்ஆக்டிவ் ரெட்டினாய்டுக்கு அப்புறம் நம்ம 0.1% ரெட்டினால் சீரம் தான் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம 3 months கிரான்ஆக்டிவ் ரெட்டினாய்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அடுத்து அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம சூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து சீரமோ இல்லை மாய்ஸ்சரைசரோ அதில் 0.1% ரெட்டினால் எது இருக்கோ அதை யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து 0.3%, 0.6% அப்படி வந்து அப்கிரேட் பண்ணிகிட்டே போய்ட்டுருக்கலாம். எப்போது வந்து நீங்கள் ஒரு 0.1% இருந்து 0.3% அப்கிரேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து நீங்கள் 0.1% யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன ரிசல்ட் கிடைக்கணும்னு நினச்சிங்களோ அந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கிது. உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது, ஓகே இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து 0.1% வந்து கண்டினியூ பண்ணலாம், தப்பே இல்லை, அதையே வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். பட் ஆனால் ஒரு சர்டைன் பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு 30 years எல்லாம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை 25 years வந்து 0.1% ரெட்டினால் சீரம் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு 30 years ஆகுது, உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் பத்தலை, புதுசாக ரிங்கிள்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது, இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணாலும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து பர்சன்ட்டை வந்து அப்கிரேட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கலாம். 0.3% யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 0.6% யூஸ் பண்ணலாம். ஒரு பர்சன்டேஜ் வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரூல் வந்து சேம் தான். ஃபர்ஸ்ட்டு வந்து கிரான்ஆக்டிவ் ரெட்டினாய்டாக இருக்கட்டும் இல்லை 0.1% ரெட்டினால் சீரமாக இருக்கட்டும், ஸ்டார்ட் பண்ணும்போது வீக்லி ட்வைஸு அதை வந்து ஒரு 4 weeks கண்டினியூ பண்ணிவிட்டு அடுத்து வந்து வீக்லி த்ரைஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். டெய்லியுமே யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க, பட் வந்து டெய்லி யூஸ் பண்ணணும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன் கிடையாது. டெய்லி யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, வீக்லி த்ரைஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு இப்போது நீங்கள் ரெட்டினால் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, இதோட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து சேர்ந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரியர் ரிலீஃப் மாய்ஸ்சரைசர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இது வந்து நீங்கள் ரெட்டினால் சீரம் வந்து யூஸ் பண்ணுறதுனால வர்ற ட்ரைனஸ், இரிட்டேஷன்,
பர்ஜிங் ஆகிறது, பீல் ஆகுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவன் அவுட் பண்ணிடும். பர்ஜிங் ஆகுறதுனா ஒரு நியூ ஆசிட் வந்து நீங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணும்போது குட்டி குட்டி பம்ப்ஸ் மாதிரி ரெட் கலரில் வரும், அதான் வந்து பர்ஜிங். சரிங்களா? இதோட சேர்த்து மார்னிங் விட்டமின் சி சீரம், நைட்டு நயாசினமைட் சீரம். சன்ஸ்க்ரீன் வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட். அதை வந்து நான் ஒரு ஆப்ஷனல் சாய்ஸ்லேயே சொல்ல மாட்டேன். சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த விட்டமின் சி சீரம், நியாசினமைட் சீரம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் வந்து நல்ல எஃபெக்டிவாக ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இதை வந்து நான் இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டோட வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். நான் நார்மலாக ரெட்டினால் சீரம் யூஸ் பண்ணும்போது கிடைச்ச ரிசல்ட்ஸை விட இந்த விட்டமின் சி சீரம், நயாசினமைடு வந்து கம்பைன் பண்ணி எனக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் மைண்டில் வச்சுட்டு ஒரு ஆன்டி ஏஜிங் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இன்ஃப்ளூயன்சர்ஸை பார்த்து வந்து எடுத்த உடனே ட்ரெட்டினாயில் போட்டு இவ்வளோ ரிசல்ட்ஸ் கிடைக்குது, நாமளும் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளஸ் என்னோடய வியூவர்ஸ்க்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா, வீடியோ போடுறேன் பட் அது எந்தளவுக்கு வியூவர்ஸ்க்கு ரீச் ஆகுதுன்னு தெரியல. ஸோ கமெண்ட் செக்ஷன்ஸில் வந்து நீங்கள் எனக்கு உங்களோட ஒப்பீனியன் சொல்கிறீங்க அப்படின்னா எனக்கு இன்னும் வந்து என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் அடுத்து வந்து எப்படி வீடியோஸ் போடுறதுன்றத பிளான் பண்ணி போடுவேன். ப்ளஸ் ஒரு ஆன்டி ஏஜிங் ரொட்டீனுக்கு உங்களுக்கு ப்ராடக்ட் சஜஷன்ஸ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.